இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு 12 பாவங்கள்லேயுமே ஒருத்தருக்கு முதன்மையான பாவம் அப்படின்னா, நான் சொல்கிறது எப்பயுமே 10ஆம் பாவத்தை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா முதல்ல 12 பாவத்தில் 10ஆம் பாவம் தான் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க நம்மளைய. சார் நான் டாக்டராக இருக்கிறேன், சார் நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன், சார் நான் விவசாயியாக இருக்கிறேன், சார் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி நீங்கள் என்ன தொழிலை சொல்கிறீங்களோ அந்த தொழிலை வச்சு தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை. இதே டாக்டர்னு சொன்னால், டே எங்கள் அப்பா அவர் மாப்பிள்ளை டாக்டரப்பா, மாப்பிள்ளை இன்ஜினியரப்பா, அவர் மிகப்பெரிய ஒரு வாத்தியாராக இருக்காப்பா, பேங்க் மேனேஜராக. இப்படி உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய பாவம் 10ஆம் பாவம் தான். அப்போ உங்களுக்கு அங்கீகாரங்கிறது எத்தனாம் பாவம்? நம்மளுக்கு 10ஆம் பாவம் தான். இந்த 10ஆம் பாவத்தின் மூலமாக தொழிலும், இந்த 10ஆம் பாவத்தின் மூலமாக உங்களுக்கு தனவரவும் எப்படி இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு தொழில் செஞ்சால் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான பதிவு. ஏன் அப்படின்னா 10ஆம் பாவத்தை நீங்கள் கரெக்டாக இயக்குனீங்கனாவே எல்லாம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்ன தேவை, இன்றைக்கி சூழ்நிலையில் என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? நல்லா சொல்லுங்கள், என்ன வேணும்? பணம் தான் வேணும் ஃபஸ்ட்டு. ஆயுள் ஆரோக்கியங்கிறது எல்லாமே ஒரு பொதுப்படையாக இருக்கட்டும், பணம் இருந்தாவே பணம் 10ம் செய்யும் அப்படிம்பாங்க. அப்போ பணம் நம்மளுக்கு ரொம்ப இன்றியமையாக தேவையில்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு பாக்கியங்கிறது எத்தனாம் இடம்? 9ஆம் இடம். ஆனால் பணத்துக்கே பாக்கியம் அப்படின்னு ஒரு பாவம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் 10ஆம் பாவம். ஒவ்வொரு பாவத்துக்கும் பாக்கியஸ்தானம் இருக்கும். பணத்துக்கு பாக்கியஸ்தானம் எது? 2ஆம் இடங்கிறது பணம். அந்த 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தான் 10ஆம் இடம். அப்போ பணத்துக்கே பாக்கியம் 10ஆம் இடம்னா அப்போ 10ஆம் இடத்தோட வேல்யூ எப்படி இருக்கும்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ 10ஆம் இடம் தான் ஒருத்தருடைய புகழையும் செல்வாக்கையும் கௌரவத்தையும் மதிப்பையும் மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுக்கறது 10ஆம் இடம் தான். அப்போ 10ஆம் இடம் தான் நம்மளுக்கு வலுவாக இருக்கணும்னு தான் நம்ம சொல்ல வர்றோம். ஏன்னா 2க்கே அது 9 அல்ல, பாக்கியம் அல்ல, நம்முடைய பேச்சுக்கு பாக்கியம் அல்ல. அப்போ அந்த பாவத்தின் மூலமாக நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு.